அவங்களும் பிறப்பா நம்மளை போலவே பிறந்த திருநங்கைகளை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். அவங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனை என்ன, சமுதாயத்தில் அவங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு என்னங்கிறத பத்தி பேச போறோம். இப்ப பொதுவாகவே திருநங்கைகளை என்னென்ன பேர் சொல்லியல இந்த சமூகத்துல கூப்பிட்டு இருக்கிறாங்க. அலி, அஜக்கு, அக்கா, அரவாணி, 9 இந்த பேர் எல்லாம் சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க. இப்படி நம்ம கூடவே இருக்கக்கூடியவங்கள நமக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க நம்ம வீட்டுல. அந்த பேர் இல்லாம இன்னொரு பேர் சொல்லி கூப்பிடும் போது நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்கும்? கோபப்படுவோம், கஷ்டமா இருக்கும். அப்ப பார்த்து நம்மளே அறியாமையே நம்ம பக்கத்துல அந்த குணாசினி சீட்டோட இருக்கக்கூடியவங்கள தவறான பேர் சொல்லி நம்ம அழைச்சிக்கிறோம். அப்படி அழைக்கும் போது அவங்களுடைய மனநிலை எப்படியா இருக்கும்? ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா நமக்கு ஒரு பேர் இருக்குது, இது அவங்களுடைய தப்பு இல்லை. நம்மளை போலவே பிறக்கும் போது ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அதை எப்படி அடையாளப்படுத்துவாங்க? எந்த குழந்தைன்னு சொல்லி சொல்லுவாங்க? ஒன்னு ஆண் குழந்தை, இன்னொரு பெண் குழந்தை. பிறக்கும் போது அவங்களும் ஒரு ஆணாவோ ஒரு பெண் குழந்தையாலும் பிறக்கிறாங்க. அந்த பெற்றோர்களுடைய சூழல் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க, எனக்கு ஆண் குழந்தை இருந்தா சந்தோஷமா இருக்கும், இல்ல பெண் குழந்தை பிறந்தா சந்தோஷமா இருக்கு எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு மீறி அவங்களுடைய எதிர்பார்ப்பு தாண்டி இந்த குழந்தை பிறந்தது. அப்ப அந்த பெற்றோர் என்ன பண்ணுவாங்க? அந்த குழந்தைய ஒரு பெண் குழந்தை வேணும்னு எதிர்பார்த்து ஆண் குழந்தை இருந்தா அந்த ஆண் குழந்தைக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பெண்களுடைய உடைய, ஆணுக்குரியான பாய் கட்டிய உடையெல்லாம் போட்டிருப்பாங்க. இன்னைக்கு நீங்க சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில பாத்தீங்க அப்படின்னா ஒரு பாய் கட்டோட பேண்ட் செட் எல்லாம் போட்டு நிறைய பெண்கள் போவாங்க. இந்த பக்கம் பெண் குழந்தை வேணும்னு சொல்லி பாக்குறப்ப ஆண் குழந்தை பிறந்தது. அப்ப அந்த என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய பிறப்புல ஒரு வருஷத்து வரைக்கும் நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணிருப்பாங்க? ஒரு வருஷம் முடியறப்ப போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒன்னே போட்டோ எடுப்போம். வாயா இருந்த என்ன பண்ணிருப்போம், கேடா இருந்த என்ன பண்ணிருப்பாங்க. பிறந்த குழந்தைக்கு பாத்தீங்க அப்படின்னா கொலுசு போட்டிருப்பாங்க, வளையல் போட்டிருப்பாங்க, எல்லாம் போட்டிருப்பாங்க. போட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி, மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்க? 2 திட்டி போட்டு மல்லிகைப்பூ எல்லாம் வச்சு வேணுங்கிற இடத்துல போஸ்ட் கொடுத்து போட்டோ எடுப்பாங்க. அவங்களுடைய எதிர்பார்த்து அப்படி இருக்கும். இது அவங்களுடைய தப்பு இல்ல, அவங்க உடம்புல சொல்லக்கூடிய ஹார்மோன்களுடைய பிரச்சனை. ஈஸ்ட்ரோஜனும் ஹார்மோன் சுரக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக சுரக்கணும் மாதிரி. இன்னொன்னு அவங்க வளரக்கூடிய சூழல்ல கிராமப்புறங்களை பார்த்தீங்கன்னா ஆண் குழந்தையா இருக்குன்னு அவங்களுடைய பேச்சு, நடையுடைய பாவனை எல்லாம் கொஞ்சம் பெண் தன்மையோடு இருக்கும். அப்ப என்ன பண்ணிடலாம்? அந்த மாதிரியான மனிதர்கள் நம்ம பார்க்கும்போது இவங்க இப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு திருநங்கைகளுடைய பெயரை வச்சு நம்ம கூப்பிட்டுருக்கோம். அப்படி கூப்பிடும் போது அவங்களுடைய மனசு ரொம்ப கஷ்டப்படும். இப்ப திருநங்கைகளா அவங்களாம் உருவாகிறதுல அவங்களுடைய ஹார்மோன் பிரச்சனை சமூகத்தில் நம்ம பார்க்கறவங்கள தப்பான இதாக பண்ணிருக்கோம். இப்ப திருநங்கைகள் என்னென்ன வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க? கையெழுத்தி காசு வாங்குவாங்க. இப்ப அவங்க காசு வாங்குறதுக்கான சூழ்நிலை எப்படி உருவாச்சு? அவங்க வீட்டுல ஏற்றுக்கிறாங்களா? ஏன் ஏற்றுக்கிறது இல்லை? எங்க வீட்டுல இருக்கிற ஒரு திருநங்கையோ இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அவங்க சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க தான் எங்களை பத்தி தவறா பேசுவாங்க, குடும்பத்தை தப்பா பேசுவாங்க, வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிடறாங்க. சரி, வீட்டுலதான் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமுதாயத்துக்கு வராங்க. சமுதாயத்துக்கு வரும்போது ஒரு திருநங்கை நம்ம எதிர்த்தாப்புல வந்தா நம்ம என்ன ரியாக்ஷன் கொடுக்கலாம்? ஒதுங்கி போயிருவோம், சிரிப்போம், அவங்கள பார்த்து ஏளனம் செய்வோம். இப்ப நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறோம், எதிர்த்தாப்புல 2-3 பேர் வராங்க, நம்மளை பார்த்து ஒரு ஏளனமா சிரிச்சா நமக்கு எப்படி இருக்கும்? நம்மளை பார்த்து ஒதுங்கி போனா எப்படி இருக்கும்? கஷ்டமா இருக்கும். அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு. நம்மளை எதிர்பார்த்து வர்றாங்க, அப்ப கஷ்டமா இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரியான செயல்கள் செய்யறோம். அப்ப வீட்லயும் ஏற்றுக்கிறது இல்ல, சமுதாயத்திலையும் ஏற்றுக்கிறது. அப்ப என்ன பண்றாங்க? அவங்களை போலவே இருக்கக்கூடிய மனிதர்கள்கிட்ட போறாங்க. இப்ப மனிதர்கிட்ட போகும்போது அவங்களுக்கான சங்கங்கள் இருக்கு. அந்த சங்கங்கள்ல அவங்க மாதம் ஒரு தொகையை கட்டணும். அப்ப சமுதாயத்துல வேலை தேடி போனா வேலை யாரும் தரது, யாரும் வேலை தர, இவங்க இந்த வேலைக்கெல்லாம் செய்ய மாட்டாங்க, இவங்க எப்படி நம்பி வேலை கொடுக்கறது, அவங்களுக்கான ஒரு பயம். அப்ப வேலை கொடுக்கறப்ப அவங்க என்ன பண்றாங்க? நேரம் வர்றாங்க, கை தட்டி காசு கேட்கறாங்க. நம்ம காசு கொடுக்கலன்னா அவங்க ஏதாவது தவறா பண்றாங்களா? என்ன பண்றாங்க? கொடுக்கல அப்படின்னா அவங்க பாட்டு கடந்து போயிடறாங்க. காசு கொடுத்தோம் அப்படின்னா நம்மள ஆசீர்வாதம் பண்றாங்க. அப்ப இவங்க நம்ம ஏத்துக்கிறது இல்லை, சமூகத்திலையும் ஏத்துக்கிறது. இந்த சூழல்ல இன்னொன்னு, நீங்க பேருந்துல போறீங்க, இல்ல ரயில் பயணத்துல போறீங்க, உங்களுக்கு பக்கத்துல ஒரு இருக்கை இருக்கு, ஒரு திருநங்கையோ உட்காரலாங்கிறப்ப நம்ம உட்கார்றதுக்கு இடம் கொடுக்கணுமா? கொடுக்குமா? ஏன்? அவங்கள பார்த்து ஒரு பயம். அந்த என்ன பண்ணிடுறோம்? அந்த இடம் நமக்கு வேண்டாம்னு சொல்லி எந்திரிச்சு போயிடும். இப்போ நம்ம ஒரு பயணம் போறோம், ஒருத்தங்க இருக்கிறாங்க, நம்ம வந்தோம்னா அவங்க எந்திரிச்சு போனாங்க அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? நம்ம என்ன தப்பு பண்ணிட்டோம், ஏன் வந்து எந்திரிச்சு போறாங்க அப்படிங்கிற என்ன இருக்கு. அப்ப
அப்ப இவங்களுக்கான நாள் அப்படின்னா ஏன் அப்படின்னா ஒரு திருநங்கை ஆகுது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஒரு ஆபரேஷன் பண்ணினா திருநங்கை ஆகிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும் இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஏன் திருநங்கை ஆகுதுன்னு ஒரு 40 புத்தகம் இருக்கு. திருநங்கை ஆகுது சாதாரண பொட்டு கட்டுதல் அப்படிங்கிற ஒரு சடங்கு இருக்கு. ஒரு பிரசவத்தை விட கொடுமையான விஷயம். அவங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது இருக்குங்களா? திருமணம் பண்ணிக்க முடியாது. மனிதனாக பிறந்த எல்லாருக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஆசை, நாமும் திருமணம் பண்ணிக்கணும், குழந்தைகள் எல்லாம் இருக்கணும், எல்லாம் இருக்கும். ஆனா அவங்களுக்கு திருமணம் இல்லை. அப்ப என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, விழுப்புரத்துல அவங்களுக்கான ஒரு விழா எடுக்கிறாங்க, கூத்தாண்டவர் விழா எடுக்கிறாங்க. இந்த கூத்தாண்டவர் விழா பாத்தீங்க அப்படின்னா ஒரு இரவுல தொடங்கி அடுத்த நாள் முடிஞ்சிடும். அந்த இரவுல அவங்க தங்களை அழகுபடுத்திக்கிட்டு ஒரு மணப்பெண்ணினுடைய எல்லா இதையும் வந்து அங்க இருக்கக்கூடிய கோயில் பூசாரிகிட்ட தாலியை வாங்கி கட்டிக்குவாங்க. தாலியை வாங்கி கட்டிட்டு அடுத்து 10 நிமிஷம் அந்த தாலியை அறுத்து போட்டு அங்கேயே அழுது ஒப்பாரி வச்சு தங்களுடைய ஏற்றங்களை எல்லாம் தீர்த்துக்குவாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, மன வாழ்க்கை அதோடு திரும்பி இயல்பா என்ன பண்றாங்க, மனிதர்களோடு மனிதர்களாக இருப்பதற்காக வராங்க. அப்ப இப்படிப்பட்ட மனிதர்களை சமூகத்துக்கு வரும்போது நாம அவங்களுக்கு என்ன பண்ணணும்? அவங்களை எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த பெயர்களை சொல்லி அழைக்க கூடாது. அவங்களும் மனிதர்கள் தான். அப்படியாவது நம்முடைய நண்பர்கள் இந்த மாதிரியான பெயர்களை சொல்லி அழைக்கும் போது இப்படி எல்லாம் அழைக்காதீங்க, இதெல்லாம் தப்பு அப்படிங்கிறத நம்மளுடைய நண்பர்களுக்கு நாம எடுத்து சொல்லணும். அடுத்தது வேலைக்காக வர்றாங்க. வேலைக்காக வரும்போது பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கணும். ஷர்மிளா அப்படிங்கிற முதல்